செகண்ட் ரவுண்டு மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ் தீராம்பாளையம். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க குவார்டர் ஃபைனல் போயிடுவாங்க. மேட்சுக்கு 6 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணோம். 2 ஓவர் காமன் பவர் பிளே. செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் பேரில் எந்த சேஞ்சும் இல்லை. தீராம்பாளையம் அணிக்காக சக்தி மற்றும் ரூபேஸ். சக்தி சைக்கிளையும் ரூபேஸ் நான் சைக்கிளையும். செம்ம பேட்டிலாக இருக்கும் இந்த மேட்ச். லைக் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். கோபி செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச சக்தி ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் ரீ உடம்புல பட்டு டாட். செகண்ட் ஒன் ஆஃப் சைட் சைட்டில் தூக்கி விட்ருக்காரு, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் காற்றுல மேலே தூக்கி விட்ருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு, ஒரு சான்ஸ் இருக்குமா? சான்ஸுங்க, குட் கேட்சுங்க, நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாருங்க. பெரிய விக்கெட், சக்தியோட விக்கெட் எடுக்கிறாங்க. தீராம்பாளையம் அணிக்காக 1 டவுன் பேட்ஸ்மேனாக பிரபு இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் ஒரு நல்ல ஃபுல் டாஸ் பால் தவற விட்டார். தரையோட தரையை அடிச்சிருக்காரு, சைக்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு, சிங்கிள் டாட். லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் ஓவரில் ரன் அவுட் சான்ஸா இல்லை, ரன் எதுவும் ஓடலை. டாட்டோட இந்த ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 7, 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்ல பவுலிங் செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ்லேருந்து. இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆம் சைக்கிளில் பிரபாகர் பவர் பிளே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஒயிட் ஃபஸ்ட் ஒன் ரீ நம்மளை பட்டு டாட். டைமிங்கே கொடுக்கல, நல்லா போட்டுட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல யார்கர் லோ புல் டாஸ் கனெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த டைம் நல்ல யார்கர் கரெக்டான இடத்துல போட்டார், டாட். அகைன் கொஞ்சம் மிஸ்ஸு. இந்த வாட்டி லெக் சைடில் 6. இந்த ஓவரில் வர 2வது 6. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில் இறங்கி போயிருக்காரு. ஒரு சான்ஸு கீப்பர்கிட்ட, குட் கேட்சுங்க, பிடிச்சிட்டாருங்க. பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால் கௌதம் ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கு போவார் கண்டிப்பாக. டாட் பால் நம்ம மேலேயே வந்து அடிச்சிருச்சு, சாரி ப்ரோ. இந்த டாட் பாலோட 2 ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. பவுலர் விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரூபேஸ் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் ஒன் காற்றுல மேலே தூக்கி விட்ருக்காரு, கிளியர் ஆயிடுச்சு. ஒரு 6 ரூபேஸ் பேட்லேருந்து. செகண்ட் ஒன் இந்த டைம் 6 லெக் சைடில் ஹாட்ரிக் 6 வருமா? தேர்ட் ஒன் வந்திருக்குங்க, அடிச்சிருக்காருங்க. 6 யங்ஸ்டர் ரூபேஸ் பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு, ஸ்டம்ப் ஹிட். நல்ல கீப்பிங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக தீராம்பாளையம் அணிக்காக அசோக் சைக்கிளில் லாஸ்ட் 2 பால் இந்த ஓவரில் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு கேப்பில். ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓடி வந்து சிங்கிள். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர், அங்கே ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு, சிங்கிள்.
3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. 4வது ஒரு வீச கோபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் உடச்சி போட்டிருக்காரு, பனிஷ் பண்ணியிருக்காரு கௌதம். 6. கௌதம் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் 6. செகண்ட் ஒன் அகெயின், இந்த டைம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், நேருக்கு நேர் 6. நெக்ஸ்ட் ஒன் ஹாட்ரிக் 6க்கான சான்ஸ் இருக்குங்க, இருந்துருச்சுங்க. இந்த டைம் அடித்திருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு நல்ல டிஃபென்ஸ், நல்ல ஒரு யார்க்கார், ஒன்றுமே பண்ண முடியல. டாட் எல்லாமே டேஞ்சரஸ் பிளேயராக இருக்காங்க கிரீஸில். கண்டிப்பாக இந்த விக்கெட் எடுத்தாலும் பெரிய விக்கெட் தான். எடுப்பாரா? காற்றுல தூக்கி விட்ருக்காருங்க. கிளியர் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குங்க. கௌதம் பேட்லேருந்து வர 4வது 6 இந்த ஓவரில். இந்த ஓவரை மிகப்பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. இந்த டைம் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் இருக்கார், கைக்க போது ஒரு பிடிச்சா ஒரு பெரிய சான்ஸ், பிடிச்சிட்டாருங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 64. கடைசி 12 பந்துகள். நியூ பவுலர் ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹிட் பண்ணி பார்க்கலாம். உடம்புக்கு போட்டிருக்காங்க, திருப்பி விட்ருக்காரு கேப்பில். 2 ஃபீல்டை துரத்தி வராங்க. சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. சேஃப் ரன். பிரசன்னா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் அவர் வந்த மொதல் பாலே 6 அடிக்கிறாருங்க. இந்த டைம் கொஞ்சம் பேட்ஸ்மேன் சீக்கிரமாகவே ரியாக்ட் பண்ணிட்டார், அதனால் கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள். பொறுத்தோன் அசோக் ஸ்ட்ரைக்கில். பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு, ஸ்லிப்பு துரத்திக்கிட்டு போகிறாரு, ஆனால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகாது, ஸ்டாப் ஆகிடும். சிங்கிள். லாஸ்ட் 2 பால் 5th ஓவரில் உடச்சி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் மகவும் மறுபடியும் வேகமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு, காலில் பட்டுருச்சு. டாட்டோட 5வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 74. டார்கெட்டை நெருங்கிக்கூடிய கடைசி 6 பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ஆம். ஒயிட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நல்ல யார்க்கார் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு கேப்பில், ஆனால் ஓடி வந்தார். அந்த ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியல, பம்ப் ஆகிடுச்சு, பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அண்டர்லேயே உருண்டு போயிடுது. 2 பேர்த்துக்கு மறுபடியும் கேப்பில், பவுண்ட்ரி. கடைசி 4 பந்து உடச்சி போட்டிருக்காரு, காற்றுல தூக்கி மட்டும்தான் விட்ருக்காரு, டைமிங் இல்லை. ஓடி வந்து ரன்னிங் கேட்ச், நல்ல கேட்ச். திலீப் நியூ பேட்ஸ்மேன். கடைசி 3 பந்து க்ளீன் போல்டுங்க, ஒரு நல்ல யார்க்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் அஜித் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 பால் ஒரு புல் டாஸ் பால். ஃபீல்டர் இருக்காரு, அவர் கைக்கே போயிருக்கு. அகைன் ஹாட்ரிக் விக்கெட் எடுக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 1 பந்து. டாட் பால். நல்ல ஓவர். 6 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 83. இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண 84 ரன் தேவை செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ்க்கு. அதற்குள் கட்டுப்படுத்தினால் தீராம்பாளையம் வின் பண்ணிடுவாங்க. டோனி பாய்ஸ் அணிக்காக கோபி மற்றும் விக்கி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. முதல் ஓவரை வீச, பவர் பிளே ஓவரை வீச அசோக். கோபி ஸ்ட்ரைக்கில், பவுலிங் எண்டில் அசோக். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே. சர்க்கிள் வெளியே 2 பேரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தரையை அடிச்சிருக்காங்க, குயிக்காக ஓடுறாங்க. குயிக் சிங்கிள்ஸ். விக்கி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் அழகாக இருந்ததுங்க பார்க்க.
செகண்ட் ஒன் தரையை அடிச்சிருக்காரு. 2 ஓட முடியாது. டாட் பால். இந்த டைம் இங்கிட்ட அடிச்சிருக்காரு. 6 4 பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 பால் ஸ்லோயர், அதையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பவுண்ட்ரி போயிடும். நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. ஓ, ஒரு பேட் லக்குங்க. வயலில் பட்டு நின்றுச்சு. 2 லாஸ்ட் 1 பால். இந்த டைம் பிக் பண்ணியிருக்காரு. அகைன் அங்கேயே போகுது. பவுண்ட்ரி போகுமா என்னான்னு தெரியாது. விரட்டி போயிட்டுருக்காங்க. போகலைங்க. பேட் லக்குங்க. 2 பவுண்ட்ரி ஸ்டாப் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல போய். 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ் 2வது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் பிரபாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் கோபி சைக்கிளில் 2வது பவர் பிளே ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் கைக்கே பேருக்கு. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. பாலிச்சுன்னு யாருமே இல்லை. பாயிண்டில் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஆன். நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் போயிருக்கு பாலு. சரியாக படலை. பேட்டில் சிங்கிள். விக்கி ஸ்ட்ரைக்கில் பவர் பிளேயை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாரா? நல்ல மூவ் இருக்காருங்க. நல்ல ஒரு யாருக்காருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பாலை. நெக்ஸ்ட் ஒன். ஒரு சான்ஸ். பவுண்ட்ரி போகுமா? துரத்தி போயிட்டுருக்காங்க. உள்ளே தூக்கி போட்டார். ஓடி போய் சக்தி நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. பவர் பிளேயர் லாஸ்ட் 1 பால். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கேன். குட் கேட்சுங்க. பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி 3வது ஓவரை வீச அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபேஸில் வந்து போட்டுட்ருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன். யாருக்கும் மிஸ் ஆயிடுச்சு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சரவணன் சைக்கிள் உடச்சி போட்டிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே. சிங்கிள். 4th ஒன். விக்கெட்டா? ஜீத் ஓடி விரட்டி போயிட்டுருக்காரு. கேட்ச் பிடிக்க முடியலை. லாஸ்ட் 2 பால். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஆயிடுச்சுங்க. 6. லாஸ்ட் 1 பால். டாட் பால். 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. 4வது ஓவரை வீச பிரபாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். இல்லை 2வது பவுலராக யூஸ் பண்ணிட்டாங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ண. ஒயிட் ப்ளஸ் பவுண்ட்ரி. கோபி சைக்கிள். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கை நீட்டினாரு. கையில் படலை. 2 ரன் ஓடுறாங்க. ஒரு நல்ல யார்கர். ரன் அவுட்டா? நாட் அவுட். ஒரு சிறு தரமாட்டுறாங்க. பேட்ஸ்மேன் நல்லா ஓடிட்டார். கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கோபி. அவர் பங்குக்கு 6. தேவையான ஒரு 6 கூட. இது மேட்ச்சு இன்னமும் யாரும் வின் பண்ணுவாங்கன்னே தெரில. 50-50 தான். கேன் ஒரு வைட். கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஓடுறாங்க. சிங்கிள். பவுலராக இருந்தால் ப்ரெஷர். ஃபஸ்ட் டைம் 2 வைடு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். 3 அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்கார். கைக்கே போயிருக்குங்க. சரவணன் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பெரிய விக்கெட். லாஸ்ட் 2 பால். இந்த ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் கிரீஸில் ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். இவர் கிரீஸில் இருக்க வரைக்கும் பாசிபிள் தான். நெக்ஸ்ட் ஒன். ஒரு நல்ல யாருக்காருங்க. டைமிங்கே பண்ண முடியல. டாட். நெக்ஸ்ட் ஆன். அடிச்சிருக்காருங்க. 6. அது மட்டும்தான் பார்க்க முடியும். தேவையான ஒரு 6 மிகப்பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த ஓவரை. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை
52 செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ். 12 பாலுக்கு 32 ரன் தேவை. மேட்ச் ஓவர் கோபி ஸ்ட்ரைக்கில். மேட்ச் ஓவரை வீச நியூ பவுலர் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஓவர் 5 கால்குலேட் பண்ணி விளாடணும். ஃபஸ்ட் ஒன்று ஒயிட். ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க. இந்த உள்ளே மோதினார், பனிஷ் பண்ணிட்டார் கோபி. தேவையான ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. சிறு தவறுனால பவுலர் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்கு கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மேட்ச் ஓவர். இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுக்கணும். கௌதம் பேட்டிங்கில் கலக்கினார், பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாரு. ஆனால் சதீஷ் சைக்கிள் இருக்கார், டேஞ்சரஸ் பிளேயர். தூக்கி விட்ருக்காரு காற்றுல. கிளியர் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குங்க. தேவையான டிஸ்டன்ஸ் ஃபீல்டர் இருந்தார், அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. 6 ரிட்டனு கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. இவங்க மிகப்பெரிய 6ங்க. ரிட்டனில் ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க காற்றுக்கு. அதுக்கும் இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. உடம்புல போட்டார், நேருக்கு நேராக வந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் சதீஷ். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு காற்றுல. ஆனால் ஃபீல்டர் இருக்கார் ராஜா. பிடிச்ச காஸ்ட்லி விக்கெட் பிடிச்சிட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 1 பால். 7 பாலுக்கு 11. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, காற்றுல தூக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க, கைக்கே போயிருக்காங்க. குட் கேட்சுங்க. ஏமாற்றிட்டாரு பேட்ஸ்மேனை. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. 50-50 தான் மறுபடியும். மேட்ச்சு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே திராம்பாளையமா செங்கிலிப்பட்டியா, திராம்பாளையமா செங்கிலிப்பட்டியா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6 பாலுக்கு 11 கோபி ஸ்ட்ரைக்கில். ஆனால் இறுதி ஓவரை வீச ரூபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6க்கு 11 கோபி ஸ்ட்ரைக்கில். 6 பாலுமே மேட்ச் பாலாக தான் இருக்கும். மேட்ச்சு லாஸ்ட் பால் வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு 2 பால் 6. பவுண்ட்ரியை கொடுக்கலனா ப்ரெஷர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ரேஜ் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பாலா கிரீஸில். 5க்கு 10 ஒயிட். 5 பாலுக்கு 9. காற்றுல தூக்கி விட்ருக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் இருக்குமா? 2 பேர் இருக்காங்க. குட் கேட்சுங்க கவின்ட்ட. பேக் டு பேக் 2 கேட்சை பிடிக்கிறாரு. அவர் கேட்சே விட மாட்டுறாரு. நியூ பேட்ஸ்மேன் செல்வேந்திரன் ஸ்ட்ரைக்கில். 4 பாலுக்கு 9 ரன். மேட்ச் பால். காற்றுல மேலே பவுலரே ஓடி போய் பிடிச்சிருவார். ரன்னிங் கேட்ச். பேக் டு பேக். கோபிக்கு ஸ்ட்ரைக்கு கொடுக்காம விக்கெட் விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராகுல். 3க்கு 9ங்க. 9 பாலுக்கு 11 ரன்னாக இருந்ததை 3 பாலுக்கு 9 ரன்னு மாற்றிட்டாங்க. உடச்சி போட்டிருக்காரு. சிங்கிள் கோபி ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காருங்க. 6ங்க. 6. 1 பாலுக்கு 1 ரன் அடித்தா டை. 1 பாலுக்கு 2 அடித்தா மேட்சை வின் பண்ணிடுவாங்க. 2 டீமுமே ப்ரெஷரில் இருக்காங்க. 2 பேரோட டீம் ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. கிரவுண்டு ஃபுல்லாக. டாட் வைப்பாங்களா? டாட் வச்சா தீராம்பாளையம் வின். 2 ரன் அடித்தா செங்கிலிப்பட்டி வின். 1 ரன் அடித்தா மேட்ச் டை. என்ன நடக்க போகுது? திக் நிமிடங்கள். ஒரே சத்தமாக இருக்குது கிரவுண்டு ஃபுல்லாக. லாஸ்ட் 1 பால். உடச்சி போட்டிருக்காரு. ஐயோ, கீழே விழுந்துட்டாரு. 1 ரன் ஓட்டாங்க. 2வது ரன் ஓடுறாங்க. ஒரு ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டுங்க. மேட்ச் சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவருங்க மேட்ச்சு. ஒரு சிறு தடுமாற்றம். பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்
இங்கே பேட்டிங். மேட்ச் சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவரை வீச ரூபேஷ் செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ் அன்றைக்காக விக்கி சைக்கிள், நான் சைக்கிள் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, ரெண்டு ஓட முடியல. டாட். செகண்ட் ஒன். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு, ஆஃப் சைட் சைட்டில் கிளியர் ஆயிடுச்சு. 6. தேர்ட் ஒன். உடச்சி போட்டிருக்காரு, நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு, தரையோட தரையா. 2 ரன் போவாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை, சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன். உடச்சி போட்டிருக்காரு, தரையோட தரையா அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக குயிக்காக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரன். 2 ரன் போவாங்களா? இல்லை, சிங்கிள். லாஸ்ட் 2 பால். ஒரு 6 கொடுத்தாலும் மீதியை சூப்பராக போட்டிருக்காரு. அடிச்சிருக்காருங்க, உள்ளே வந்து மோதினாரு, மறுபடியும் கிளியர் பண்ணிட்டார் அதே திசையிலேயே, அதை விட தூரமாக. 6. உடச்சி போட்டிருக்காரு, சரியாக பனிஷ் பண்ண முடியலை, கேப்பில் போகுது. கண்டிப்பாக 2 ரன் விடுவாங்க. ஓடி போய் பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க, 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ரூபேஷ் 9 ரனுக்கு பவுலிங் பண்ணார், ஆனால் இந்த ஓவரை பெரிய ஓவராக கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவர் முடிவு நிலையில் அணி எண்ணிக்கை 16. 6 பாலுக்கு 17 ரன் அடித்தா இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் தீராம்பாளையம் வின் பண்ணலாம். செங்கிலிப்பட்டி தீராம்பாளையம் அணிக்காக சூப்பர் ஓவர் விளையாட பிரபாகர் மற்றும் கௌதம். சைக்கிளில் பிரபாகர், நான் சைக்கிளில் கௌதம், பவுலிங் எண்டில் கோபி. ஒரு தான் மேட்சை சூப்பர் ஓவர் கொண்டு போனார். இப்போ பவுலிங்க்கு வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறார்? ஃபர்ஸ்ட் ஒன். டாட். செகண்ட் ஒன். காற்றுல மேலே கிளியர் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இருக்கா? பிடிச்சிட்டாருங்க, டிஸ்டன்ஸ் இல்லைங்க, இன்னும் சைலண்டாக இருந்தாங்க. விக்கெட். அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 4 பால், 3 6 அடிக்கணும். அடிக்க முடியல. டாட் பால், மேட்ச் பால். அடிச்சிருக்காருங்க மேட்ச் பாலை. 6. 6. மேட்சுக்குள்ள உயிர் இருக்குங்க, மேட்ச்சில் உயிர் இருக்குது. இன்னும் மேட்சை வின் பண்ணோம்னா 2 பாலுக்கு 2 6 அடிச்சே ஆகணும். ஒரு 6 ஒரு பவுண்டரி அடித்தாங்கன்னா அகைன் ஒரு சூப்பர் ஓவர். அடிச்சிருக்காருங்க, காற்றுல மேலே கிளியர் ஆயிரும் கண்டிப்பாக. 6. ஒரு பாலுக்கு 5 ரன் தேவை. திக் கடைசி ஒரு பந்து. அடிச்சிருக்காருங்க, 3 பாலுக்கு 3 6 அடித்து மேட்சை வின் பண்ணுறாங்க. பாருங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்லா விளாண்டாங்க, நல்லா ஃபைட் பண்ணாங்க செங்கிலிப்பட்டி டோனி பாய்ஸ்.